சில மக்கள் நினைப்பாங்க, உன் எதிர்காலம் என் கையில் இருக்கு, உன்னை முடக்க முடியும். எவனும் உங்களை முடக்க முடியாது. எனக்கு கீ வந்து அவற்றை அவர் உயரத்திலிருந்து மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வரிசைக்க பண்ணி வானத்தின் தானியங்களை அவர்களுக்கு வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது தயவு உண்டாகுன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் உத்தமமான இருக்கிறதுனால வானம் திறக்கலை. தயவு கீழே இறங்குதுன்னா பலகாலமாக பூட்டப்பட்டிருக்கிற வாசல் திறக்கிறது மட்டுமல்ல, அன்ஃபேராக காரியம் நடக்கும். அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு மற்றவனுக்கு பொறாமையாக இருக்கும். இவனுக்கே நடந்துச்சு, நமக்கு நடக்கலையே, அவனுக்கு நடக்கணும், அது அன்ஃபேரு. தயவு வேலை செஞ்சாவே அன்ஃபேருங்க. அது ஃபேராகவே இருக்காது, அன்ஃபேராக இருக்கும். அவ்வளோ படிச்சிருப்பான், முக்கிய படிச்சிருப்பான், கோல்டு மெடலாக இருப்பான், அவனுக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது அன்ஃபேரு. தயவு வேலை செஞ்சாவே அன்ஃபேர் நடக்கும். அப்போ பாஸ்டர் படிக்கூடாங்கிறீங்களா? ராங் டிசிஷன் எடுக்காதீங்க, படிங்க. படிப்பை நம்பாதீங்க, தயவை நம்புங்க. கர்த்தர் டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான்னா பிரமிக்கத்தக்க விதத்தில் டோரை ஓப்பன் பண்ணி கொடுப்பாருங்க. வாசிப்போம். அப்போஸ்தலர் 12:10 சம்பவம் தெரியும் உங்களுக்கு. யாக்கோபை பிடிச்சது ஜெயிலில் பிடிச்சி கொண்டுட்டாங்க. 12 சீசனில் ஒரு யாக்கோபை ஏரோதை பிடிச்சி கொண்டுட்டான். அது எல்லா யூதர்களுக்கும் பிரியமாக தெரியுது. இவனை கொண்டது யூதர்களுக்கு பிரியமாக இருந்ததுனால பேதுருவை தூக்கி உள்ளே போடுறாங்க. பேதுருவை தூக்கி உள்ளே போட்டு 16 போர் சேவர்கள் நிப்பாட்டுறாங்க. 4 வாசலுக்கு, ஒவ்வொரு வாசலுக்கும் 4 போர் சேவர்கள் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு 4 கதவு, வெளியே பெரிய இரும்பு கதவு இருக்கு. ஏரோது நினைச்சான் இவனுடைய எதிர்காலம் என் கண்ட்ரோல் இருக்குன்னு நினைச்சான். ஆனால் கீ அவன் கையில் இல்லை, கர்த்தர் கையில் இருக்கு. சில மக்கள் நினைப்பாங்க, உன் எதிர்காலம் என் கையில் இருக்கு, உன்னை முடக்க முடியும். எவனும் உங்களை முடக்க முடியாது. எனக்கு கீ வந்து அவர்கிட்ட இருக்கு. ஏரோது நினைச்சான் ஏன் இருக்குன்னு, கர்த்தர் இருக்கு. அவன் ஜாலியாக தூங்குறாங்க. டோர் ஓப்பன் ஆகணும்னா எந்த பதட்டமும் இருக்கக்கூடாது. விடிஞ்சா சாவு. நிம்மதியாக படுப்பீங்க, தூக்கம் வருங்கிறீங்க. என்ன படுத்தாலும் தூக்கம் வராது. விடிஞ்சா மரணம். ஆள் ரொம்ப டீப்பாக தூங்குறாரு. ஒரு தேவதூதன் தட்டி எழுப்புறாரு. எழுப்புன உடனே அவர் பிறண்டு பருத்தாருன்னு சொல்லலை. நம்மகிட்ட சிலர்லாம் தூங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீ என்னதான் எழுப்புங்க என்ன திரும்பி படுப்பாங்க. எழுப்புன உடனே அந்த வசனம் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 12 7 வசனம். அப்போ கர்த்தருடைய தூதன் இங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் கையிலிருந்து விழுந்தது. அவன் எழுப்பின உடனே அவன் எழுந்த உடனே சங்கிலி விழுந்துச்சு. கர்த்தர் எனக்கு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான்னு விசுவாசிச்சு நீங்கள் ஃபார்வர்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சங்கிலியாக கீழே விழ ஆரம்பிக்கும். ரொம்ப மக்கள் மூவ் ஆக மாட்டாங்க. விசுவாசிக்கு மூவே ஆக மாட்டாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறது, செங்கடலை கர்த்தர் வந்து டோர் மாதிரி வச்சிருக்காரு, திறக்கிறேங்கிறார். யூத சரித்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நகசோன்னா அந்த யூத மக்களுடைய கேப்டன், அவனுடைய குதிரை தண்ணியில் இறங்கும் பொழுது அந்த அலை அடித்து அந்த குதிரையினுடைய நாசியில் போகிற வரை இறக்கியிருக்கான். கர்த்தர் ஃபார்வர்ட் ஆகி போன்னு சொல்லிட்டாரு. அவன் அந்த இடத்துல இருக்கா திறக்காது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்ய சொல்கிறார். உனக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்குறேன், தொழில் செய்வதற்கு, முன்னேறுவதற்கு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன்னா ஃபார்வர்ட் ஆகி போனீங்கன்னா உள்ளே போக முடியும். 10ஆம் வசனம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டைகளை வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவண்டது. கர்த்தர் திறக்கலண்டா நம்ம ஒரு நாளும் திறக்க முடியாது. அவ்வளவு இரும்பு கதவு. இவன் என்ன தள்ளலாம் திறக்காது, அது தானா திறந்துச்சு.
பல காலங்கள் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை கர்த்தர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் மூவ் ஆகணும், விசுவாசிக்கணும். கர்த்தரின் வாழ்க்கையில் பிரேக் த்ரூவை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு விசுவாசிக்கணும். விசுவாசித்து உள்ளே போவதற்கு ஆயத்தமாக இருக்கணும்.